இது ஒரு பெரிய கடல் என்பது தான் கருத்து. இந்த ஜோதிட துறையில் பல சூட்சமங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டெல்லாம் இல்லைங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போது பாரம்பரிய பராசர முறைப்படி கேபி சிஸ்டம், புரியுங்களா? காலையில் சொன்னார் சந்திரனை வச்சே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அந்த ஒரு கருத்தை வடநாட்டில் உள்ள ஒரு ஜோதிடர் அன்றைய காலகட்டத்தில் கலாச்சார முறைப்படி நான் சந்திரனை வச்சே பலன் சொல்லலான்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் அதெல்லாம் வடநாட்டிலே ஜோசி இல்லை அப்படி இப்படின்னாரு. அந்த வடநாட்டில் இருந்து தான் ஜோசி வந்தது, சந்திரனை வச்சு பலன் சொன்னாங்க. இந்த கடிகார மணி என்பது இல்லாத இருக்கும்போது, கடிகார மணி வராது இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே இந்த சந்திரனை வச்சு தான் பலன் சொன்னாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஊருக்கு, அதாவது ஊரில் ஒரு கிராமத்துக்கே ஒரு ஜோசியர் இருப்பாங்க. பஞ்சாங்க புக்கு நூல்கள் என்பது அவ்வளோவெல்லாம் இருக்காது. அன்றைய பஞ்சாங்கத்தை வச்சு அந்த சந்திரனை வச்சே பலன் சொல்லுவாங்க. அதே அருமையாக போயிட்டுருக்கோம், அற்புதமாக பலன் சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எது வேணாலும் சொல்லலாம், பிடிக்கலாம். அதாவது ஜோதிடத்தில் நம்ம நிறையா கருத்துகள், நிறையா பரிமாற்றங்கள் இருந்தாலும் கூட நமக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட நல்லா அவங்களுக்கு பலன் சொல்லி சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய ஒரு திருப்திப்படுத்துறது தான் நம்மளுடைய ஜோதிடத்துறை மிக மிக ஒரு பலன். அப்போ ஜோதிடத்துறையில் என்ன, அனுபவம் மிக மிக முக்கியம். நீங்கள் எதை வேணாலும் படிச்சிருக்கலாம், எல்லா துறையும் படிச்சிருக்கலாம், அனுபவம் தான் மிக மிக முக்கியம். அனுபவத்தில் இருந்தால் ஜோசியம் ஈஸியாக சொல்லலாம். அதாவது ஜோதிடத்தில் நான் பார்க்குறது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு உள்ள ஒரு ஜாதகத்தை பார்த்துருவேன், அவ்வளோதான் அங்கே வேலை. ஐயாவுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் சொல்கிறேன்னு. நம்ம பவானி தனக்குடி ஐயா வந்திருந்தார், அவருக்கு தெரியும். கொஞ்ச நேரத்திலே சொல்லிடுவோம் பலன், வேகமாக போகும். லக்கணத்திலிருந்து எடுத்தால் வயசு போட்டால் லக்கணம், ராசி, நட்சத்திரம் அப்படிங்கிறத போயிடுவேன். இந்த மாதிரி ஈஸியாக கொண்டுகிட்டு போகலாம். முடியாது என்பதில் அவங்கவுங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி கொண்டுகிட்டு போகலாம். எல்லாம் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. அதாவது பூனை கருப்பா சிவப்பா வெள்ளையாங்கிறதெல்லாம் கருத்து இல்லை, எலி பிடிக்குதான்னு பாருங்க முதல்ல, அதான உண்மை. ஏங்க சார், வர்ற கஸ்டமருக்கு பலன் சொல்லணுமா இல்லையா? அது கலராக எப்படியே இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன சார்? யாருக்கிட்ட படிச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா? நீ எங்கே படிச்சுன்னு யாராவது கேட்குறாங்களா? அவங்களுக்கு தேவை பலன். அப்போ பலன் சொன்னாவே போதும், அவங்கள திருப்திப்படுத்தினாவே போதும். திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லை, மீண்டும் மீண்டும் அந்த கஸ்டமர் நம்மகிட்டயே வரணும். அதை மிக மிக முக்கியமாக நாம் அதை தக்க வச்சிருக்கணும். அப்போ அவங்களுக்கு பலன் எப்படி சொல்லணும்? சார், பலன் என்னுடைய சர்வீஸில் ஒரு 50,000 பேர் என்னுடைய கஸ்டமர் இருப்பாங்க. என்னுடைய ரெகுலர் கஸ்டமரு ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. அப்போ அஷ்டமி, நவமி, தனி நாள், கறி நாள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நமக்கு பொழப்பு. வேறு எந்த பொழப்பு, எந்த தொழிலும் தெரியாது, போனதில்லை. தெரிஞ்சால் தானே போகிறதுக்கு. சார், தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். நமக்கே தெரியாதாலும் ஜோசியம் தான் தெரியும், அதை வச்சு தான் பொழப்பு ஓட்ட முடியும். அப்போ இத்தனை ஆண்டுவா என்ன பண்ணுறோம்? ஜோதிடம் தான் நமக்கு தொழில், புரியுங்களா? அப்போ அதை வச்சு தான் போயிட்டு இருக்குது, புரியுங்க? எதை பிரபஞ்சம் கொடுத்தது. நம்மலாம் பெருசாக ஒன்றும் கற்றுக்கல, பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, நான் ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறது? நாம் தான் இங்கே தான் இருக்கிறோமே, சாப்பிட்றோம், ஜோசியம் பார்க்குறோம், தூங்குறோம், இதுதான் வேலை. ஆனால் எந்த நேரம் படிக்கிறோம், பல நூல்கள் வாங்கி படிக்கிறோம், அதுதான் நம்மளுடைய வேலை. அப்போது நம்ம பலன் சொல்லி கஸ்டமர் தக்க வச்சு அதுக்கு நல்லதா கெட்டதா சில வழிமுறைகள் சொல்லி, ஒரு ஊருக்கு ஒரு தடை இல்லை, நிறையா தடை இருக்குது. எந்த தடை நல்லதாக இருக்குதோ அந்த தடையில், அந்த தடத்துக்கு இந்த தடத்தில் போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, நல்லா நடக்குன்னு சொல்லலாம். எந்த கஸ்டமர் வந்தாலும் இவ்வளோ தான் நான் சொல்கிறதே இல்லை, இப்படி தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போய் நான் சொல்கிறது செஞ்சுட்டு பாருங்கள், நடக்கலாம், இல்லை நடக்கும். உறுதியான வாக்கு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வருவாங்க மீண்டும். இந்த சாமியை கும்பிடுங்க, கொஞ்சம் மாற்றங்கள் சார், இந்த பிரச்சனை, அதாவது ஒரு பிரச்சனையை முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணுங்க, என்ன நம்புங்க. இதை மாறிச்சுன்னா, இதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் கிடைச்சுன்னா அடுத்த ரூல் தர்றேன், அதான உண்மை. எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டே நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் போட்டுக்கிட்டு குழப்பக்கூடாது. ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விடணும். அந்த சால்வ் பண்ணி விட்டோம்னா அடுத்தது அவங்களே வருவாங்க, நாம் எது கூப்பிடணும், வருவாங்க இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும் இல்லையா? அதே ஈஸியாக சரியாயிரும்.
அப்போ அந்த மாதிரி தான் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. சரி, வேற சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு இருந்தோம்னா போயிடும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்மாக்காரகனை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஐயா வேலு சிவா ஐயருங்க பேச சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அமைத்தியக்காரகனை வச்சு பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மாக்காரகனை பற்றி பேசுகிறேன். இந்த ஜெயமணி சூஸ்திரத்தில் ஆத்மாக்காரகன், அமத்தியக்காரகன், பித்ருக்காரகன், மாத்திருக்காரகன், உத்தரக்காரகன், நாதிக்காரகன், தாரக்காரகன் சொல்லி 7 வகையாக பிரித்து நாம் பலன் சொல்லலாம். 7 ரூட்டாக பலன் சொல்லலாம். பட் ஜோதிடத்தில் பராசர முறைப்படியில் ஜெயமணி சூத்திரங்கிறது அவர் ஒரு பலன் ஒரு விசித்திரமாக இருக்கும். அது ஒரு அற்புதமான பலன் எடுத்து கொடுத்துருக்கிறார். அது இல்லைன்னாலாம் மறுக்க முடியாது. ஒரு அற்புதமான பலன் தான் அவருடைய ரூலும். நல்லா இருக்கும். பலன் ஒத்து வரும், எடுத்துக்கிட்டா ஒத்து வரும். நமக்கு புரியலைன்னா ஒத்து வராது. எதுவுமே அப்படித்தான். நமக்கு புரிஞ்சா ஈஸியாக பலன் கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக பலன் சொன்னோம்னா நமக்கு ஒத்து வரும். நமக்கு புரியல, உளறுனா முரண்பாடாக போச்சு, பலன் வராது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச உண்மை. அப்போ நமக்கு என்ன பலன் வருது? ஆல்ரெடி பராசர முறைப்படி பாரம்பரியத்தில் நம்ம இது வரைக்கும் அதில் போகிறோம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டோம்னாலாம் சொல்லலை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆத்மாக்காரகனை வச்சு நாம் பலன் சொல்லலாம். ஒரு ஆத்மாக்காரகன் வந்து அதிக பாகை அப்படின்னா சூரியன் டோட்டலாக ஆத்மாக்காரகன். அதாவது லக்னம், விதி, சந்திரன், மதி, கதினா சூரியன். இந்த கதின்னு சூரியன் சொல்றது மட்டும்தானே தவிர இந்த சூரியனை வச்சு இது வரைக்கும் ஒருத்தர் பலன் சொன்னதை நான் பார்த்ததில்லை. சார் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? லக்னத்தை வச்சு பேசியிருக்கிறாங்க, பேசுகிறோம். சந்திரனை வச்சு பேசுகிறோம். இது வரைக்கும் என்னமோ தெரியல, சொல்கிறாங்களோ என்னமோ தெரியலைங்க. நான் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. வாயில சொல்றதோட சரி சொன்னதில்லை. அப்போ அதைவே ஆத்மாக்காரகன் சொல்கிறாங்க, ஆத்மாக்காரகன் சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மாக்காரகன் அது பராசர முறைப்படி அது ஆத்மாக்காரகன் எடுத்துக்கலாம். ஆனால் ஜெயமணி சோஸ்திரத்தில் என்ன சொல்லுது? ஒரு ராசி 30 பாகை கொண்டது. அந்த 30 பாகையில் அதிக பாகை எந்த ஒரு கிரகம் வாங்கியிருக்குதோ அதுதான் ஆத்மாக்காரகன் அப்படின்னு வந்து எதில் கொடுத்துருக்குது? ஜெயமணி சோஸ்திரத்தில் கொடுத்துருக்கு. அப்போ அதன்படி அது கரெக்டாக தான் வருது. அப்போ அதாவது அதில் 7 கிரகங்கள் 7 கிரகங்களை வச்சு தான் கொடுத்துருக்குது. சப்தரிசி வாக்கியம், சப்தரிசி நாடி, ஈஸ்வர நாடி, புரியுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 கிரகங்களை வச்சு தான் கொடுத்துருக்குது. ராகு வச்சு கொடுக்கல. 7 தான். நான் படித்த நூலில் பழைய நூல் வச்சிருக்கிறேன். கௌசிக சிந்தாமணி எல்லாம் 7 காண்டம் தான், 9 காண்டம் கிடையாதுங்க. கௌசிக சிந்தாமணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் பாகம் 1 மட்டும் தான் வெளியே வந்திருக்கிறார். யாரோ ஒருத்தர் கரூர்காரர் ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. இன்னும் 1ஆம் பாகம் வெளியே வரல. 3ஆம் பாகம் இன்னும் இருக்கு. அதில் கௌசிக சிந்தாமணியில் 3 பாகம், 1 பாகம் வெளியே வந்துருச்சு. இன்னும் 2 பாகம் இருக்கிறவங்க கையில் இருக்குது, இருக்கிறவங்க கையில் இருக்குது. ஆனால் வெளியே வரல. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிதான் சார் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நூல் இருக்கு, பழைய நூலெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து எத்தனை காண்டம்? 7 காண்டம் தான். 8 காண்டம் 9வது காண்டமெல்லாம் இல்லை. ராகு எதுக்கு அதில் பலன் இல்லை. ஆனால் இன்றைக்கு கணித ஆராய்ச்சி படி, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் ராகு கேது கொடுத்து காண்டம் இல்லை. பட் இப்போ நாம் வந்து கணித ரூல் படி, திருக்கணிதப்படி நிறைய ரூல்கள் கொண்டு வந்துட்டோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதனால் ராகு கேது சொல்ல வேண்டிய காலகட்டமும் கருத்து எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி ஒரு ராசியில் 30 பாகை, அதிக பாகை வாங்கினது ஆத்மாக்காரகன், அதுக்கு அடுத்த பாகை வாங்கினது அமத்தியக்காரகன் சொல்லி ஒவ்வொரு இது கொண்டு வந்திருக்கிறோம். லாஸ்ட்டாக வாங்கக்கூடிய ஒரு இது ராகு கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1வது 2வது பாகையில் இருந்துன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம்.
பட் பலனுக்கு அதுவும் ஒத்து வருது. சில ஜாதகம் நம்ம போட்டு பார்த்துட்டோம், இல்லைன்னா சொல்லல, நடைமுறைக்கு ஒத்து வருதுன்னு சொல்லலாம். சரி, ஆத்மா காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக பாகம் வாங்கி ஒரு 25 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்காங்க, ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். டோட்டலாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 கிரகங்களும் ஒரு ராசியில 15 பாகைக்கு மேல் இருந்ததுனாவே 7 கிரகங்களும் அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்காங்க இந்த இடத்துல. 7 கிரகங்கள்ல ராகு கேது விட்டுட்டு 7 சப்த கிரகங்களையும் குறைஞ்சது ஒரு 15 பாகைக்கு அப்பால் இருந்ததுனாவே ஒரு நல்ல ஜாதகம். பட் ஒரு 2 ஜாதகம் 20 பாகை 25 பாகை இருந்து மீதி பூரா 10 பாகை 7 பாகைக்கெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, தாழ்மை, தடை, பிரேக்கு. அப்போ 7ல் 2 நல்லா இருந்து 5 டவுன் ஆச்சுன்னா டவுனாக தான் இருக்கும். அப்போ நாம் ஜாதகம் பார்க்கும்போது மொத்தமாகவே ஒவ்வொரு கிரகமும் எவ்வளோ பாகை இருக்குது, எது அதிக இது வாங்கியிருக்குது, எது லோவில் போயிருக்குது அப்படின்னு நாம் பார்க்கணும். பார்த்தோம்னா அதை எடுத்துக்கலாம். சார் அப்படி நான் வந்து 15 நிமிஷத்தில் பார்க்குறேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்காங்க, கண்டிப்பாக சில நேரத்தில் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? எப்போ பார்க்குறேன்? சாயங்கால நேரத்தில் 7 மணிக்கு மேலே முதல் நாளே ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் போட்டு நான் வச்சுருக்கிறேன். அது நான் பார்த்த ஜாதகம் போட்டு வச்சுருக்கிறேன். புரியுங்களா? எப்போ பார்த்துருக்குறேன்னா, ஒரு ஜாதகம் 2023 10வது மாதம் 11ஆம் தேதி அந்த போரில் இருக்கிற ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன். 11/10/2023. புரியுதுங்களா? பார்த்துருக்குறேன். 11/10/2023 நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்த தேதி, அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சா இருக்கும். 13/1/1968 இருக்கும். டைம் அதிலேயே கொடுத்துருக்குறேன் பாருங்க, அதிலேயே கொடுத்துருக்கேன். நான் வந்து சொல்கிறேன் பாருங்க, அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திதிசூனி எடுத்திருக்கிறேன், கரணநாதன் எடுத்திருக்கிறேன். புரியுதுங்களா? யோகநாதன் எடுத்திருக்கிறேன். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், யோகி, அவயோகி, முடக்கு எல்லாமே எடுத்திருக்கிறேன். புரியுதுங்களா? இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஆத்மா காரகன், அமத்திய காரகன், ராஜ்ய காரகன், தாரகாரகன், ஹம்ச காரகன் இதெல்லாம் போட்டிருக்கிறேன். இந்த பேப்பர் இருக்குது. புரியுதுங்களா? இந்த தேதியில் பார்த்துருக்குறேன். நம்ம ஐயா வந்து இந்த சப்ஜெக்ட் பேச சொன்னாருன்னு சொல்லி அந்த பேப்பர் நான் வச்சிருக்கிறேன். அந்த ஐஎஸ்டியாக பார்க்கக்கூடிய ஜாதகம், ஒரு அரசியல்வாதி ஜாதகம், இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னு சொல்லி நான் நிறையா வச்சுருக்கேன். அனுப்பிச்சுடுவோம் சார். அதே ஜாதகம் தான், அதில் போட்டிருக்கிற ஜாதகம் தான். அப்போ இதில் என்ன, நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா காரகன் அப்படின்னு எடுத்துட்டா 1, 5, 9, 10 வீட்டோடு தொடர்பு கொண்டால் நிலை இருந்தாலும் கூட 1, 5, 9, 10 வீட்டை இந்த ஆத்மா காரகன் தொடர்பு கொண்டால் ஒரு மேன்மையான நிலை, ஒரு அரச நிலை, ஒரு அதிகாரமான நிலை. ஆத்மா காரகனும் அமத்திய காரகனும் இருவரும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டாலே ஒரு அரசியல்வாதி தான், ஒரு பெரிய உத்தியோகம் தான். ஆத்மாகாரகன் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணம் பெற்று 9ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டிருந்தாவே அவர் மிகப்பெரிய யோகாதிபதியாக தான் இருப்பார். புரியுதுங்களா? ஆத்மாகாரகனும் அமத்திய காரகனும் 2ஆம் அதிபதி ஒன்றுக்கொன்று சம்பந்தம் பெற்று இருந்தாவே அவங்க ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி தான். புரியுதுங்களா? அந்த ஆத்மா காரகன் சனி, செவ்வாய், சூரியன், புதன், குரு அமைவது மருத்துவர் ஆவார். ஆத்மா காரகனோட சனி, செவ்வாய், சூரியன், புதன், குரு அமைவது மருத்துவர் ஆவார். ஆத்மா காரகனுக்கு 2, 4, 5 ஒரே எண்ணிக்கையில் சுபமாக இருப்பது ஒரு உயர் பதவியை கொடுக்கும். ஆத்மா காரகனுடன் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது அல்லது பார்ப்பது ராஜயோகமே. ஆத்மா காரகன் புதன், குரு, சுக்கிரன் இவர்கள் யாராவது ஒருவர் சம்பந்தப்பட்டால் நல்ல பலனையவே தரும். ஆத்மா காரகன்
3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வீட்டோடு தொடர்பு கொண்டாலும் பலம் பெற்று சிறந்த நிர்வாகி ஆவார். அதே சமயத்தில் ஆத்மாக்காரகன் சந்திரன் சுக்கிரன் ஆக அமைந்து பலம் பெறுவது சந்திர ராசி அம்சத்தில் தொடர்பு கொண்டால் கவிஞர் ஆவார். ஆத்மாக்காரகனும் புத்திரக்காரகனும் ராசி அம்சத்திலே சம்பந்தம் பெற்றால் இசனானி ஆவார். ஆத்மாக்காரகனும் புத்திரக்காரகன் ராசி அம்சத்திலே சம்பந்தம் பெற்றாலும் நாணி ஆவார். ஆத்மாக்காரகன் உச்சம் பெற்று செவ்வாய் குரு ராகுவால் பார்க்கப்பட்டாலும் அவர் ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ளவர். அவர் யார் அந்த மாதிரி கொண்டிருக்குதுன்னா ராஜாஜி அவர்களுக்கு இருக்குதுன்னு நூலில் கொடுத்துருக்குது. நான் நேரடியில் பார்க்கல. நேரடியில் பார்த்த ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை போர்டில் போட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவங்க எதையோ ஒன்று எழுதியிருப்பாங்க. நாம் அதை பார்த்து சொன்னால் நடைமுறைக்கு ஒத்து வராது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்த ஜாதகத்தை பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ரூல் கிடைச்சிரும். அதான சார் உண்மை. நூலில் ஏதோ ஒன்று இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம். புரியுதுங்களா? அதே சமயத்தில் ஆத்மாக்காரனோட சனி உச்சம் பெற்று சூரியன் ராகு பார்ப்பது அரசு யோகமே. ஆத்மாக்காரகன் வர்க்கோத்தம் பலன் பெற்றாலும் சிறப்பான யோகம். ஆத்மாக்காரகன் உச்சம் பெற்று சூரியன் புதன் செவ்வாய் குருவால் பார்க்கப்படுவது அது ஒரு சிறப்பான யோகமே. ஆத்மாக்காரகன் சனிக்கு 9ஆம் இடத்துல புதன் குரு ஆன்மீக குருவாக இருந்தவர். அப்ப ஆன்மீக ஜாதகம் ஒன்று இருக்குது என்கிட்ட. திருமணமே இல்லாத இந்த பூஜை புனர்சனங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஒரு திரியோட்டில் இருந்து ஒருத்தர் இருக்கிறார். நம்மகிட்ட தான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறார். கும்பாபிஷேகம் பெரிய பெரிய இதுக்கெல்லாம் கொடுக்குறாரு, டொனேஷன் கொடுக்குறாரு. ஒருத்தர் இருக்கிறார், அவரு ஜாதகம் நல்லா சொல்றேன்னு சொல்லி யூடியூப்ல பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு 10 வருஷமா தொடர்பில் இருக்கிறார். அப்ப அந்த அவருடைய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குது. ஆத்மாக்காரகன் சனி கேது இணைந்து சுக்கிரன் பார்வை பெற்று பெயர் புகழ் தந்தது அவருக்கு. எதுல? ஆன்மீகத்துல பாருங்க. ஆத்மாக்காரகன் சனி கேதுவோட இணைந்து, புரியுங்களா, சுக்கிரன் பார்வை பெற்று பெயர் புகழ் தந்தது. அப்ப சுக்கிரன் அங்க சேர்ந்து கூட அவருக்கு ஏன் திருமண யோகத்தை கொடுக்கல? கேதோட சேர்ந்துருச்சு இல்லைங்களா, சனியோட சேர்ந்துருச்சு இல்லையா? அந்த இது சேர்ந்ததுனால ஆத்மாக்காரன் 3இல் சந்திரனுக்கு 6இல் செவ்வாய் அரசுக்கு ஒப்பான யோகம் தந்தது. அப்ப இந்த என்னுடைய கருத்துல இந்த ஆத்மாக்காரகன் சூரியனாக இருந்தாவோ சந்திரனாக இருந்தாவோ செவ்வாய் புதன் ராகு கேது குரு சுக்கிரன் இந்த 9 கிரகங்கள்லையும் எந்த கிரகம் எந்த இடத்துல அதிக பாகை வாங்கி உள்ளதோ முதல்ல அந்த கிரகத்தினுடைய காரக பலனை முதல்ல செய்யும். அப்புறம் காரக பலன் முதல்ல. சரி சார், இது எப்படி எடுத்துக்கிறது காரக பலன் சார்? அதாவது காரக பலன் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆத்மாக்காரகன் மிதுன லக்னமாக இருந்து ஆத்மாக்காரகன் குருவா வர்றார். அப்ப குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக பாகம் வாங்கியிருக்கிறார். அப்ப அவருடைய காரக பலன் தான் முதல்ல செய்யணும். அவருடைய காரக பலன் என்னென்ன செய்யும் சார்? குருன்னா ஆன்மீகமா, நல்ல ஒழுக்கமா, மேலாளர், காசாளர், கணக்காளர், புரோகிதர், பண்டிதர், ஜோதிடர், ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு அந்த காரக பலனை கொடுக்கும். அப்ப அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? ஸ்தான பலனுக்கு போயிடணும். மறுபடி அந்த காரக பலனை கொடுத்து அப்புறம் ஸ்தான பலத்துக்கு போகணும். எத்தனாம் பாவாதிபதி அவர் நல்ல இடத்துல இருந்தா நல்ல பலனை கொடுக்கும், தீய இடத்துல இருந்தா தீய பலனை கொடுக்கும். சரி, இந்த மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி ஆயிடுறாரு. காரக பலனை கொடுத்து சார், காரக பலனை நன்மையை கொடுத்து 7ஆம் இடத்து கேந்திராதிபதியினுடைய பலத்தை பாதிப்பா கொடுத்துருவார். அப்போ கணவன் மனைவி இந்த சுகத்தை தடைப்படுத்துவார், யோகத்தை கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? ஆமா, அந்த 2வது பலன். சரி, அவர் எங்க இருக்கிறார்? இருக்கிற இடத்துக்கு போகணும். மறுபடி எந்த இடத்துல இருக்கிறார் அந்த இடத்துக்கு உண்டான பலன்.
6 8 12 இருந்தா நல்லா தான் இருக்கும். புரியுதுங்களா? 6 8 12 இருந்தா பாதகாதிபதியினுடைய பலன், அதாவது அந்த காரக பலனை முதல்ல கொடுத்து அந்த எந்த பாவத்தை தொடுதா அந்த 7ஆம் பாவம்னா 7ஆம் பாவத்தை தடைப்படுத்தணும். அது மிதுன கன்னி லக்னத்துக்கு மட்டும். இதே சிம்ம லக்னமா இருந்ததுன்னு வச்சுக்காங்க. பாருங்க, இப்ப சிம்ம லக்னம் உனக்கு கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இப்ப சிம்ம லக்னமா கொடுத்துருக்கிறேன், விருச்சிக லக்னம் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இப்ப அதுக்கு நான் பலன் சொல்றேன். அந்த மாதிரி அதாவது ஆத்மா காரகன் எந்த கிரகங்கள் வந்தாலும் அதனுடைய காரக பலனை முதல்ல கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்தான பலனும் பாவக பலனையும் கொடுக்கும். ஸ்தான பலன் என்பது அந்த கிரகம் உட்கார்ந்துருக்கிற இடத்தை வச்சு பலன் கொடுக்கலாம். அந்த பாவகம் என்பது 7ஆம் பாவமா 10ஆம் பாவமா அந்த எந்த பாவத்தை தொடுதோ, எந்த பாவத்தினுடைய தொடர்பு பார்வையோ எது சிறப்பா இருந்தா சிறப்பா இருக்கும், அல்லது பகையா இருந்தா பாதிப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும். புரியுதுங்களா? சரி சார், இப்ப என்ன கேட்கிறாரு, ஆத்மா காரகன் 6 8 12 இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. கேட்கிற கேள்வி அற்புதமான கேள்வி, சூப்பரான கேள்வி. அப்ப 6 8 அதிக பாக வாங்கிருச்சு. அவர் 2 ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாருங்களா சார்? ஒரு கிரகம் 7 கிரகங்கள்ல 2 ஆதிபத்தியம் வாங்கியிருப்பாரு இல்லையா? சரி, அதே மிதுன லக்னத்துக்கு பார்ப்போம். இப்ப 5ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அதிக பாகம் வாங்கியிருக்கிறார். அப்ப 5ஆம் இடத்தினுடைய பலனை முதல்ல கொடுக்கும். சுக்கிரனுடைய காரக பலனை கொடுத்து 5ஆம் இடத்தினுடைய பலனை கொடுத்து, புரியுங்களா? அதுக்கப்புறம் அவர் 6 8 இருக்கிறாரா, புரியுதுங்களா, ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, அந்த பலனுக்கு போயிடணும். இப்படிதான் நாம பாவக பலன், காரக பலன், ஸ்தான பலன்ல 3ஐயும் மிங்கல் பண்ணி போனோம்னா ஜோசியம் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? எதையோ ஒன்று விட்டோம்னா, பட்டு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆத்மா காரகன் அமத்திய காரகன் அதிக பாகை வாங்கினாவ அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எல்லா ராசிக்கும் அப்படி செய்யுமா? செய்யாது. புரியுங்களா? அந்த கிரக சுப கிரகமா பாவ கிரகமா அந்த லக்னத்துக்கு அவர் யோகரா பாவரா இதெல்லாம் எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்படி எடுத்தா தானே பலன் கொடுக்க முடியும். டோட்டலா மொத்தமா 3 முழமே ஒரே சொத்து, 30 முழமும் ஒரே சொத்துன்னு ஆத்மா காரகன் அமத்திய காரகன் அதிக பாக வாங்கிட்டா மிகப்பெரிய ராஜாங்கத்தையும் அரசரையும் அரசு உத்தியோகத்தை ஆயிடுவாருன்னா நிச்சயமாக அது நடக்காது. புரியுதுங்களா? சரி, இதுல என்னன்னு கேட்டா இன்னொன்னு சார், இது சொல்றீங்க இந்த காரக பலனை எல்லாம் பேசிட்டோம். சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி சுக்கிரன் புதன் இது எல்லாமே 9 கிரகங்களுக்கும் அதிக பாகம் வாங்கினோம். இது இப்படி பலன் இருக்குதுன்னு கொடுக்குறோம். சார், இன்னொரு பாயிண்ட் அதில் கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அரசர் இருக்கிறார், சரிங்களா? ஒரு அரண்மனை அரசர் இருக்கிறார். இப்போ அந்த அரசர்கிட்ட வந்து ஒரு ரொம்ப ஏழை அவர் போய் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா எனக்கு பொழைக்கிறதுக்கே வழி இல்லை, நான் பொழப்பு பண்றதுக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணீங்கன்னா நான் அதை வச்சு பொழைச்சிக்குவான்னு போய் கேட்குறாரு. இவருக்கு என்ன கொடுக்கறதுன்னு அரசர் யோசனை பண்ணிக்கிட்டு, பொழைக்கிறதுக்கு வழி வேணுமா, சரி வா உனக்கு என்ன பொழப்பு வேணும்னு சொல்லி பார்க்குற அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் வந்து பொற்காசுகள் கொட்டி வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, சரிப்பா உனக்கு பொழைக்கிறதுக்கு தானே வழி வேணும், பையெல்லாம் கொண்டு வரல, சும்மா தானே வந்திருக்கிற, உன் கையில் எவ்வளோ வருதோ எவ்வளோ நாள் உன் கையில் அள்ள முடியுமோ அதை போய் அள்ளிக்கா, அதை கை நிறைய அள்ளிட்டு வந்து போடு அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி 4 பேர் போறாங்க, எல்லாத்துக்கும் 4 பேர்த்துக்கு அதே ரோல் கொடுத்துட்டாரு. என்னப்பா வேணும், பொழைக்கிறதுக்கு வழி, சரிதான் மூளையில் பொற்காசுகள் கிடக்குது, இதை போய் அள்ளிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இதை அள்ளிட்டு வந்தோம், 4 பேர் அள்ளிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி பார்த்தாங்க. சரி, 4 பேர் கொட்டி பார்க்கும்போது அப்ப தெரியுது, அப்ப அவங்களுடைய வாழ்க்கை தராதரம் எப்படி இருக்குதுன்னு அதுக்கு விளக்க சொல்றேங்க. இப்போ ஒருத்தர் வந்து அதிகமா பிடிச்சி ஒரு அரைப்படி பிடிச்சிட்டு வந்திருக்கிறார், ஒருத்தர் 3/4 படி பிடிச்சிட்டு வந்திருக்கிறார், ஒருத்தர் 1 படி கையில வள்ளிட்டு வந்திருக்கிறார். 4 பேர் 4 விதமா கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாங்க.
4 பேரும் ஒரே விதமா இல்லை, ஆனா அவர் கொடுக்கல, அவர் கொட்டி வச்சிருக்கிறாரு, நம்ம போய் அள்ளிட்டு வந்தோம். புரியுதுங்களா? அள்ளிட்டு வந்ததுல அவங்க கையில எவ்வளவு வந்ததோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அதான உண்மை. அப்ப என்ன, இந்த ஆத்மா காரகன், அவத்திய காரகன், எந்த காரகன், எந்த கிரகங்கள் வலுத்திருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில லக்னம் வலுவா இருந்தால் மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். புரியுதுங்களா? எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் அந்த அரசர் என்ன பண்ணார், உனக்கு என்ன வேணுமோ போய் அள்ளிக்க சொன்னாரா? இன்னொருத்தர் போனாரு, என்ன வேணாலும் அள்ளிக்க சொல்லிட்டாரு இல்லையா? அவங்க கையில என்ன பிடிச்சது? ஒருத்தருக்கு அரைப்படி பிடிச்சது, காப்படி பிடிச்சது, முக்காப்படி பிடிச்சது, ஒரு படி பிடிச்சது. அப்ப அந்த காப்படி பிடிச்சவனுடைய லக்னம் வலுவா இல்ல, அரைப்படி பிடிச்சவனுக்கு லக்னம் வலுவா இல்ல, ஒரு படி பிடிச்சவனுக்கு லக்னாதிபதி வலுவா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு படி கிடைச்சது. எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும், புரியுதுங்களா, அவங்களுக்கு இந்த லக்னாதிபதி அனுபவிக்கக்கூடிய அந்த லக்னாதிபதிய சுபர் கிரகங்கள் பார்த்து சுபராக வலுவா இருந்தால் மட்டுமே அந்த யோகத்தையும், அரசு யோகத்தையும், அதிகார பதவியும், வாழ்க்கையில மேன்மையும் அங்க கொண்டாடக்கூடிய ஒரு எண்ணங்களும் அவங்களுடைய நேரங்காலமும் அந்த லக்னத்தை வலுவு வச்சு தான் எடுக்கணும். லக்னம் வலுவா இல்லாத எதை கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒன்றும் முடியல, ஒரு 50 ரூபாய் சில்லறை கொடுத்து, நோட்டை கொடுத்து சில்லறை வாங்கி அவன் ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ கொடுத்தா அவனை என்ன பண்ண முடியும்? சரி, 10,000 ரூபா கொடுத்தா ஒருத்தர் அன்னைக்கே செலவு பண்ணிடுறாரு தாம் தூன்னு, அவருக்கு எத்தனை லட்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்? வேலை இல்லையா? டெய்லி ஒருத்தருக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறோம், 100 ரூபா செலவு பண்ணிட்டு 400 ரூபா மீதி வச்சிருக்கிறான். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் இல்ல, மீதி ஆகும் இல்ல, வாழ்க்கையில முன்னுக்கு போவாங்க இல்ல. அப்ப என்னாச்சு, இந்த அரசர்கிட்ட மன்னர்கிட்ட 4 பேர் போனாங்க. 4 பேர் அவங்கவுங்கள தகுதிக்கு அவங்களுடைய லக்னம் வலுவா இருந்தது, எவ்வளவு அவங்க பிழைக்க முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதுதான் அவங்க பண்ண முடியும். புரியுங்களா? நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம் சார், இந்த கிரகம் வலுவா இருக்குது, இந்த கிரகம் அங்க வலுவா இருக்குது, இந்த கிரகம் அங்க பாக்குது பிடிக்குதுன்னு சொல்லலாம். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரங்காலம் இருக்கா அப்படிங்கிறது அந்த லக்னாதிபதி 6, 8, 12ஆம் இடத்துல மறையாம ஒரு சுபகிரகமாயிருந்து சுபர் வீட்டில் இருந்து ஒரு நல்ல அம்சம் வாங்கியிருந்தால் மட்டுமே அவங்க பண்ண முடியும். இப்ப காலையில ஐயா சொன்னார், என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கறத பத்தி சொன்னார். ஒரு அற்புதமான பாயிண்ட். சில இதுல நம்ம அதை எடுத்துக்கிறோம். சார், அசுவினி நட்சத்திரத்துல முகூர்த்தம் குறிக்கலாம் தானே? நல்ல நட்சத்திரம் தானே, கல்யாணம் பண்ணலாம் இல்ல? சரி, அசுவினி நட்சத்திரம் கடைசி பாகத்துல 4ஆம் பாகம் வரும்போது கொடுக்கலாமா? அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாகத்துல முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கலாமா சார்? சந்திரன் ஆயிருக்கு, எந்த கிரகமா இருக்கட்டும், அவர் அங்க போய் நீசமாயிருவார் இல்லையா? செவ்வாய் இருக்கு இல்லையா? புரியுதுங்களா? அப்ப நம்ம எந்த கிரகமா இருந்தாலும் அங்க ஆட்சி பெற்ற, சந்திரனா இருந்தா அங்க ஆட்சி பெற்றிருப்பார், செவ்வாய் இருந்தா என்ன ஆவாரு? நீச்சமாவார் இல்ல? இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த நீச்சமாகக்கூடிய ஒரு நவாம்ச பிரகாரம் நாம் எடுத்து முகூர்த்தம் குறிக்கும் போது அந்த இதை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருமா சார்? இதுல மேஷத்துல சனி நீசமாவார், அனுசு நட்சத்திரத்துல கொடுக்கலாம். புரியுதுங்களா? மேஷத்துல சனி நீசமாவாரு, கடகத்துல செவ்வாய் நீசமாவாரு, கன்னியில சுக்கிரன் நீசமாவாரு, துலாத்துல சனி நீச, இதுல துலாத்துல சூரிய நீசமாவாரு, சந்திரன் விருச்சகத்துல நீசமாவாரு. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நீசமாகும் போது நாம எந்த பாதத்துல குறிச்சு கொடுக்குறோம்? அப்ப நீச்சமற்ற பாதத்துல கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா வாழ்க்கை சிறப்பா இருக்காது. இதுதான் நுணுக்கம். முகூர்த்தம் குறிக்கிறதுலயும் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. இப்ப அவர் சொன்னதாரு, அதுக்காக நான் ஒரு சின்ன பாயிண்ட் கொடுக்குறேன். முகூர்த்தம் கொடுக்கறதுல, குறிச்சு கொடுக்கறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, கல்யாணம் வச்சு கொடுக்கறதுல. அப்ப நம்ம அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். எதையோன்னெல்லாம் பண்றது இல்லை. தாராபலன் வருது, சந்திராபலன் வருதுன்னு நிறைய பேர் சந்திரஸ்தலத்திலையும் கொடுக்குறாங்க, அதுவும் தப்பு தான். அப்போ முகூர்த்தங்கிறது நாம குறிச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும். ஒரு 500 ரூபா சேர்த்து வாங்கிக்க வேண்டிதான், 500க்கு 1000 வாங்கிக்க வேண்டியதான். முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னா சேர்த்து பண்ணிக்க வேண்டிதான். அப்படித்தான் பண்ணிக்கணும். 10 நிமிஷத்துல பண்ணி கொடுத்தா அது மாற்றங்கள் வரும். இது சரி, ரைட்டு, நமக்கு கொடுத்த சப்ஜெக்ட். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த போரில் இருக்கிற ஜாதகம் தெரியுதுங்களா ஐயா?
ஹலோ